சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு கனவு நாயகன் கலாம் அவருடைய நினைவுகளை சுமந்து செல்கிறோம். அவர் மிகவும் நேசித்த மாணவ மாணவிய செல்வங்களோடு பயணிக்கலாம். அவருடைய நினைவுகளோடு நேற்று சில பள்ளி மாணவர்கள் நேற்று இரவு வந்திருந்தாங்க. அவங்க அவரை பார்த்ததே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்லாகித்து சொன்னாங்க அந்த அனுபவத்தை. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்தார் சார், நான் கேள்வி கேட்டேன் சார், அவரை புகழ்ந்து பேச ஆரம்பித்தேன் சார், அவருக்கு அது பிடிக்கல சார், அவர் அதெல்லாம் வேணாம் நீ கேள்வியை கேளுன்னு சொன்னார், நான் அது அப்படி பேசணுன்னா அவர் இப்படி சொன்னாரா. ரொம்ப அந்த ஒவ்வொரு இதையும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்குள்ள அவங்களுடைய கடைசி வரை அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த அனுபவம் என்பது அவங்களுடைய மனதில் அவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உணர முடிந்தது. உங்களில் யாரெல்லாம் கலாமை நேரில் பார்த்திருக்கிறீர்கள்? அந்த அனுபவம் இங்கே யாருக்காக கிடைச்சிருக்குதா? நேரில் பார்த்ததில்லை. அவருடைய உரைகளை, காணொலி உரைகளை ஏதாவது கேட்டதுண்டா? ஏன்னா இன்றைக்கி யூடியூப் இருக்குது, நிறைய அவருடைய வீடியோஸ் ஏதாவது அவர் பேச்சை கேட்டதுண்டா? நேரலையா டிவியில் அவருடைய எந்த பேச்சு உங்களை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேச்சு அவர் பல அறிவியல் மாநாடுகளில் பேசியிருக்கிறார், அரசியல் அரங்கங்களில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உரையாற்றியிருக்கிறார், ஆன்மீக அரங்கங்களில் பேசியிருக்கிறார், இலக்கியம் ஏராளமான துறைகளில் அவர் பேசியிருக்கிறார். அந்த மாதிரி அவருடைய எந்த பேச்சு உங்களுக்கு? சன் டிவியில் விவேக் கூட அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவரோட பேச்சு அது ஆமாம், ஒரு பிரசிடென்ட் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தவங்களோட தான் அவங்க வாழ்க்கை இதுவே ஃபுல்லாக சொல்கிறது ஒரு யதார்த்தமான, யாரும் இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கவங்களாம் சாதாரணமாக சொல்லிட மாட்டாங்க அவங்கள பற்றி எதுவுமே. அது இறங்கி நீங்கள் தான் சார், நீங்கள் தான் சார் அப்படின்னு கை போட்டு பேசினது யாராலையும் அது பண்ணவே, இது நானாக இருந்தால் கூட கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன் சார். அது ரொம்ப ஈர்ப்பான ஒரு விஷயம். அதுதான் கலாம் சார். அவர் நல்ல கவிதை எழுதுவார், வீணை வாசிப்பார், அந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் எழுதிய கவிதைகள் அல்லது அவருடைய கட்டுரைகள் அல்லது அவர் எழுதிய புத்தகத்தில் நான் படித்த வரிகளில் என் மனதில் தங்கியவை ஏதாவது உங்களுக்கு நினைவு இருந்தால் சொல்லலாம். அந்த மாதிரி யாராவது அல்லது அவங்கக்கிட்ட கேட்டபோது அவர் பேசிய பேச்சுக்களை நான் பார்த்த வீடியோஸில் அவருடைய பிஹேவியர்ஸ் லைக் தட் நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஏதோ ஒரு மாநாடு, சரியாக தெரியவில்லை என்ன மாநாடு என்று, அந்த மாநாட்டில் தோல்வியை எப்படி கையாளுவது அப்படின்னு சொன்னார். பிகாஸ் அவர் விஞ்ஞானியாக இருந்தபோது சசி தவான் சேர்மனாக இருந்த இஸ்ரோஸ் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், ஹீ இஸ் த ஹெட். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே சேட்டலைட் விண்வெளியில் ஆர்பிட்டில் போடாமல் பே ஆஃப் பெங்காலில் போய் போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே எனக்கு ஃபெயிலியராக இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஹேண்டில் சக்ஸஸ், பட் ஹவு டு ஹேண்டில் த ஃபெயிலியர் ஃபஸ்ட் டைம் ஐம் ஃபேஸிங் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை அந்த இடத்துல சொன்னார். ஸோ அதை எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சந்தேகத்தில். அப்போ சசி தவான் முன்னாடி அந்த பொறுப்பை தன் மீது ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அடுத்த மிஷனில் we are having equipped scientists, they will succeed in the next attempt அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அது ஒரு நல்ல நிகழ்வு. ஸோ தவான் அந்த நிகழ்வுக்கான பொறுப்பை, அந்த தோல்விக்கான பொறுப்பை தவான் தான் சுமந்து கொண்டு அடுத்த முறை அது வெற்றி பெற்ற பொழுது கலாமை முன்னிறுத்தினார். அந்த வெற்றியை கலாமின் தோளில் பொருத்தி அழகு பார்த்தார். கலாம் மேலே போனதுக்கு அதுவும் கூட பல காரணங்கள். அவரை சுற்றி இருந்த பல நல்ல நண்பர்கள், அவருக்கு கிடைத்த பல நட்புகள் அவரை அடுத்தடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. அதுக்கு அவர் பரஸ்பரம் செய்த நட்பு ரீதியிலான அன்பு பாராட்டிய விஷயங்களும் கூட இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்து அவர் இலக்கியம் ஆன்மீகத்துறையிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர். அவர் சில இடங்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார். நான் அதை படிக்கிறேன். 3வது 4வது வருடம் MITயில் எனக்குள் புது வடிவம் உருவான முக்கியமான காலகட்டம். என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பெரும் தாக்கத்தை உருவாக்குவதற்கு அடித்தளம் இட்டதும் இதே காலகட்டம் தான் அப்படிங்கிறாரு. புதிய அரசியல் சூழ்நிலையில் தொழில்துறையில் வெகுவேகமான முன்னேற்றங்கள் ஏற்பட்ட காலகட்டம் அது. எனது கடவுள் நம்பிக்கை அறிவியல் அடிப்படையிலான சிந்தனைக்கு சரிபட்டு வருமா என்பதை நான் பரீட்சித்து பார்க்க வேண்டிய கட்டம் வந்தது. ஏன்னா பொதுவாக விஞ்ஞான ரீதியிலான பயணங்களை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, அறிவியல் ரீதியிலான ஆய்வுகளுக்கு போகின்ற பொழுது ஆன்மீகத்துக்கும் அறிவுக்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டம், மனப்போராட்டம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படும். நம்ம விஞ்ஞானத்தை படிக்கிறோம், உலகம் இப்படித்தான் உருவானது அப்படின்னு படிச்சுட்டு இருப்போம். ஆன்மீகம் வேறு விதமான வடிவங்களை நமக்குள்ளே கொடுக்கும். அந்த போராட்டம் அவருக்குள்ளும் வந்தது அப்படிங்கிறாரு. இதில் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதல்ல என்பது பொதுவான கருத்து. அறிவியல் பூர்வமான அணுகுமுறை மட்டுமே ஞானம் பெறுவதற்கான ஒரே அணுகுமுறை என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருந்தது. அப்படியானால் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இறுதியான உண்மை. ஆன்மீகம் என்பது அப்படிப்பட்ட ஒன்று இல்லையோ என்ற ஆச்சரியம் எழுந்தது. நம்ம கண்ணுக்கு புலப்படாத எந்த விஷயத்தையும் விஞ்ஞானிகள் நம்புவதில்லை. ஸோ கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம்தான் கடவுள், அதை தாண்டி ஒரு உலகம், இதெல்லாம் இருக்குது. அது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதுங்கிறாரு. வாழ்க்கை நெறிமுறை என்பது
வேறு ஒன்றோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படும் விஷயம்தானா? ஞானம் பெறுவதும் உண்மையை அடைவதும் சிந்திப்பதன் மூலம் மட்டும்தான் சாத்தியப்படுமா? இந்த கேள்விகள் எல்லாம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவை. என் ஆன்மீக தேடலையும் அறிவியல் நம்பிக்கைகளையும் கேள்விக்குறியாக்கின. நான் இறை நம்பிக்கை உணர்வுகளுடன் வளர்க்கப்பட்டவன். அவர் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார். இறை நம்பிக்கை உணர்வுகளோடு தான் வளர்க்கப்பட்டார். பொருள் சார்ந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில்தான் உண்மை அடங்கியிருக்கிறது என்ற போதனையில் வளர்ந்தவன் நான். உள்ளார்ந்த அனுபவத்தின் மூலமே அந்த ஞானத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவன் நான்கிறார். அவர் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு அவருக்குள்ள அந்த மன போராட்டம் வந்திருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. அதற்கான பல விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். இந்த அவருடைய ஆன்மீக பாதை, ஆன்மீக தேடல் அல்லது ஆன்மீகம் சார்ந்த அவருடைய நம்பிக்கைகளை குறித்த உங்களுடைய பார்வை. ஏன்னா நீங்களும் இன்னைக்கு விஞ்ஞானம் சார்ந்து பொறியியல் சார்ந்த துறையில் பயணிக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஆசிலேஷன்லாம் வந்திருக்குதா? ஆசிலேஷன்ஸ்னு வந்த முதல்ல எல்லாருமே ஒரே இதை தான், நம்ம ஒரு பவர் தான் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காது. கடவுள் பார்த்தா அதற்கு அவர் கடவுளே கிடையாது. கடவுள் பார்க்க முடியுது, உணரதான் முடியும். அவரை பார்க்க முடியாது. ஒரு பவர் வந்து நம்மளை வந்து அதை செயல்படுத்திட்டு இருக்குது. நமக்கு ஒரு நம்மளோட ஆற்றல்னு கூட சொல்லலாம். கடவுள் எங்கேயும் இருப்பார், நமக்குள்ளே தான் அவர் இருக்கார். பார்த்தா அவர் கடவுளே கிடையாது. நம்ம அவரை பார்க்க முடிந்தால் கடவுளையும் மனுஷனுக்கு வித்தியாசமே கிடையாது. இன்னொரு மேடையில் அவர் கலாம் வந்து சொன்னதாக இப்போ ஒரு நியூஸ் வந்து பாருங்க. எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அவர். அப்போ வந்து குத்து விளக்கு ஏற்ற சொல்லியிருக்காங்க. குத்து விளக்கு ஏற்ற சொல்கிறது வந்து ஒரு இந்துக்களோட அடையாளம். அது வந்து கேண்டில் ஏற்றி அதை குத்து விளக்கு ஏற்ற, கேண்டில் ஏற்றுறது வந்து ஒரு கிறிஸ்துவர்களோட அடையாளம். அதை வந்து கலாம் ஏற்றிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, குத்து விளக்கு ஏற்றுறது இந்துக்களோட இது, கேண்டில் வச்சு ஏற்றுறது கிறிஸ்துவர்கள், அதை ஏற்றும் நான் ஒரு இஸ்லாமியர், இதுதான் இந்தியா அப்படின்னு அவர் இந்தியாவை பற்ற சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியான கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு கொண்டீங்கன்னா, இன்றைய சமூக வலைத்தள கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். சமூக வலைத்தளத்தில் அவரை பற்றி பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள், அவர் பதிவு செய்த கருத்துக்கள் என்று நிறைய இருக்கின்றன. ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் அவருடைய சமூக வலைத்தள பக்கங்களில் அவர் பதிவு செய்த சில கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தோம். ஃப்ளைட்டில் அவர் போயிட்டுருக்கிறாரு, கீழே மக்கள்லாம் நிற்கிறாங்க, ஃப்ளைட்லேருந்து டாட்டா காட்டிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சிம்பிள். கீழே இருக்கிற மக்களுக்கு அவர் டாட்டா காட்டினா தெரியவே செய்யாது இல்லையா? பாய் சொன்னால் தெரியாது. ஆனால் பாருங்கள், ஒரு குழந்தை தான் இதை செய்யும். ஒரு குழந்தை தான் இயல்பாக கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து டாட்டா ஹாய் சொன்னால் தெரியுமா? தெரியாது, எதுவும் தெரியாது. அவர் அந்த மாதிரி காட்டியிருக்கிறான்னு சொன்னால் பெரிய விஞ்ஞானிங்கிறோம், எதையெல்லாமே கண்டுபிடித்தாருங்கிறோம், ஏவுகணை நாயகனுங்கிறோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ குழந்தையா அந்த மனம் வந்து அந்த இடத்துல ஒரு குழந்தைத்தனமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத எப்படி உணர்கிறீர்கள் ஒருத்தரா? அந்த குழந்தைத்தனமான மனதிற்கான அதுதான் சார், அவர் ஹம்பிள்னஸ் தான் இறங்கி வந்து பேசுறாரு பார்த்தீங்களா? அந்த ஹம்பிள்னஸ் தான் எல்லாரையும் இதில் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கணும், வாழ்ந்தால் இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து கலாம் சார் நேற்று பேசின்ற பொழுது சில குழந்தைங்க சொன்னாங்க, அவர் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், ஆனால் அவர் பெர்சனலாக அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்புகளில் உண்டு அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உபகரணங்கள். அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை பொருத்தி கொண்டு அவர்களால் வந்து கால் மாற்றுத்திறனாளிகளால் வந்து நடக்க முடியாது, கால்லாம் வலிக்கும். அப்போ அவர் வந்து அதை ரொம்ப வெயிட்லெஸ்ஸான மெட்டலில் வந்து செஞ்சார். அதுதான் அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று அப்படிங்கிறார். இன்றைக்கும் கூட அவருடைய சமூக வலைத்தள பக்கங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. மாற்றுத்திறனாளிகள் வந்து ஊஞ்சல் ஆடக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஒரு விஞ்ஞான ரீதியிலான கண்டுபிடிப்புகள் என்பது சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் எப்பொழுதுமே உறுதியாக இருந்திருக்கிறார். அந்த வகையில் உங்களுடைய பங்களிப்புகள் சமூகத்தினுடைய விளிம்பு நிலை அடித்தட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் உங்கள் கல்வி சார்ந்து உங்கள் கல்விக்கு பிறகான பணிகள் என்னவாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய கனவுகளில் நீங்கள், நான் இப்படி என்னுடைய சமூகத்திற்கு இந்த மாதிரி நான் என்னுடைய பங்களிப்பை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி உங்களை பற்றியது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை வந்து தெரியாதவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார். கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பா எல்லோருக்கும் அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை வந்து மற்றவர்களுக்கு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, நான் கவுன்சிலிங்கில் டான்செட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, எனக்கு SSN கிடச்சிது. நான் வந்து இதுக்கு முன்னாடி படித்தது வந்து SVC. அப்போ வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி. SSN மாதிரி ஒரு கல்லூரியில் வந்து படிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் அவங்கக்கிட்ட மணி கிடையாது. ஸோ தெரியாத விஷயங்க ஒருத்தவங்க ஒரு இடத்துல சில பேரால் படிக்க முடியாது, ஆனால் தெரியாத விஷயங்களுக்குள்ள என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நிஜமா. அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களில் அல்ல பிரச்சனை, நம்ம கற்றுக்கொள்பவர்களிடம் தான் இருக்குதுன்னா. ஒரு சாதாரண அரசு பள்ளியில் நீங்கள் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க சாதாரண அரசு பள்ளி என்று, அப்படி இல்லை. எல்லா பள்ளிகளிலுமே சிறந்த பள்ளிகள் தான். கற்றுக்கொள்பவர் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான். அவர் அரசு பள்ளிகளில் படித்து தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பதவிக்கு போயிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் கல்விக்கூடங்களில் பெரிது சிறிது என்று இல்லை, நாம் எங்கு படிக்கிறோம்,
அதை எப்படி படிக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய பயணங்கள் அமைகின்றன. அதற்கு கலாம் மற்றும் ஒரு உதாரணம். தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராமேஸ்வரத்திற்கு தமிழக அமைச்சரவை குழு அங்கே வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை குழு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கலாம் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள்.